ஆனால் அதுதான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஜீன்ஸ் படத்தில் 7 அதிசயத்தை காட்டும் போது இதுவும் ஒரு அதிசயம். என்ன அவங்க மேலே என்ன ஆடுவாங்க, நம்மளுக்கு மேலெலாம் ஆடுகலை, கீழே வந்து தான் ஆட போகிறோம். வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஹாய், இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குத்துமினாரில் தான் இருக்கும். டெல்லியோட இதுவும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான். எல்லாருமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க. நான் ஏன் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வாமிட் பண்ணிட்டு வந்ததுனால இப்படி இருக்கேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரி டோக்கன். சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஃப்ரீயாக இந்த பெரியவங்க 4 பேருக்கு மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க. சில்ட்ரன்ஸ்க்கு, இந்தியன் லேடிஸ்க்கு, ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு. என்னப்பா இதெல்லாம் மனுஷங்க தானேப்பா, ஒரே இதுவாக போட்டிருக்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணல, எல்லாம் ஒன்றா தான் போகிறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியோட குத்துமினாரில் தான் இருக்கோம். இங்கே வந்து ஒரு பெரிய டவர் இருக்குமா, அதுதான் இங்கே ஸ்பெஷல்ன்றாங்க. எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குது, எவ்வளோ பேர் வந்து இதை பார்க்குறாங்கன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஆனால் நாங்கள் ஈஸியாக இங்கே வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டேன். ஆனால் நாங்கள் உள்ளே வரதுக்கு பட்டப்பாடு இருக்கே. மைக் அலோடு கிடையாது, ரிசீவ்ட் அலோடு கிடையாது. அப்படி இப்படி நம்மளை வந்து தாளித்து எடுத்துட்டாங்க. இந்த வெயிலே நின்றுட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வழியாக வந்து நம்ம சமாளித்து பேசி வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு என்னவோ இதை பார்க்கும்போது நம்ம ஊர் மகாபலிபுரம் போகிற மாதிரியே இருக்குது. அங்கங்கே அந்த கட்டடம் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க உள்ளே போய் அப்படி என்ன ஹைட் இதோ இருக்குது பாருங்கள். என்ன பாட்டு வரும்ல, என்ன பாட்டு அது? ஹைரா ஹைரா ஹைராபா, அந்த பாட்டுக்கு வந்தது தான் அது. உலகில் 7 அதிசயங்கள் வாய்ப்பேசும் போதே நீ 8வது அதிசயமே, அந்த மாதிரி அதிசயம் நினைக்கிறேன். அது அப்படிதான் இருக்குல்ல பார்க்க. ஓகே, நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இதுதானே அதுன்ட்டு. ஆனால் அதுதான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த ஜீன்ஸ் படத்தில் 7 அதிசயத்தை காட்டும் போது இதுவும் ஒரு அதிசயம். என்ன அவங்க மேலே என்ன ஆடுவாங்க, நம்மளுக்கு மேலெலாம் ஆடுகலை, கீழே வந்து தான் ஆட போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குல்ல, பழிச்சு. அதான் சந்தோஷமாயிடுச்சு. நிறைய இடம் பார்த்த உடனே நல்லா இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், இதெல்லாம் எப்போ பார்க்க போகிறோம்? சங்கியோட மேரேஜ் புண்ணியத்தில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. ஆனால் இப்போது நம்ம இதெல்லாம் சொல்லுவோம், இந்த மாதிரி வந்து இங்கே வந்து இதை பார்க்க போகிறோம், அதை பார்க்க போகிறோம், வாழ்க்கையில் ஒரு தடவை தானே பார்க்க போகிறோன்னு. உடனே எல்லோரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னங்க பணம் செய்கிறது, நீங்கள் போய் பார்க்குறேன். பணம் இருக்கிறது முக்கியம் இல்லை, குழந்தைங்களோட நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்குமான்றது தான் முக்கியம். என் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காட்டணும்னு ஆசைப்பட்டோம், அதை வந்து நாங்களும் பார்த்துட்டோம். ஓகேவா, குழந்தைங்க ஹாப்பி. இதில் குழந்தைக்கு வெயிலில் நடக்கிறது முடியல, நம்ம ஒரு வெயிலையே தாங்க முடியாது, அதனால் கொஞ்சம் டல் ஆகிட்டார். அப்புறம் கொஞ்சம் பிரிஸ்க் ஆவார். நல்லாயிருக்கு, சூப்பராக இல்லை சங்கி? இப்போ நம்ம அதே வந்து ரீல்ஸ் பண்ணிலாம் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா மச்சாரில் மேலாச்சு? ஓகே, நம்ம வந்ததுக்கு இது கூட சேர்ந்து ஒரு ரீல்ஸ் எடுத்தாச்சு. நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். இது வந்து துபாய் ஸ்டைலில் இருக்கான். அங்கே இருக்கிறதெல்லாம் சவுதி அரேபியாவில் இருக்குமா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஒரு கொம்பு மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா, நம்ம கோவிலெல்லாம் கொடிமரம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இங்கே நிற்கிது பார்த்தீங்களா. அதை போய் ஹக் பண்ணால் கை இப்படி பிடிச்சிட்டோன்னா நினச்சது நடக்குமா. நிறைய பேர் போய் நினச்சதை நடத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. தெரியுதுங்களா, ரவுண்ட் போட்டுக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், இங்கே இருக்கிற வேறு ஏதாவது தூணை கட்டி பிடிச்சிட்டு நடந்துருன்னு சொல்லிட்டு போனோம். செம்ம வியூவில் சூப்பரான ஒரு பிளேஸ். டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குத்துப் மினார் அப்படின்ற ஒரு பிளேஸை பார்த்துருங்க. நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் வந்தாலே கண்டிப்பாக எல்லோரும் கூப்பிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும். இருந்தாலும் செம்ம சூப்பர். என் பங்குக்கு நான் சொல்லணும்ல, உண்மையிலேயே வந்து எந்த ஒரு நிறைய காசு கொடுத்துட்டு சும்மா போய் பார்த்துட்டு வரதுக்கு நம்ம வெறும் டோக்கன் காசு ஒரு 10 ரூபாவா அவ்வளோதான், அதை கொடுத்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய பிளேஸ் பார்க்குறோம். உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்குது. அங்கங்கே நின்று ரீல்ஸ் எடுக்க வேண்டியதான் இப்போ நம்மளுக்கு வேலை. கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றா முன்னாலே ஐயோ உண்டான காதல் அதிசயம். அதை விட உலகில் 7 அதிசயங்கள் வாய்ப்பேசும் போதே நீ 8வது அதிசயமே. நானும் ஒரு அதிசயம், எல்லாரும் ஒரு அதிசயம் தான். ஏன் என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்கள மாதிரி நான் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ வந்து அந்த அதிசயம் வந்து இதுவும் ஒரு அதிசயம். செம்ம சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்லாம் வந்து அது மேலே வரைக்கும் போகலாமா,
ஆனால் வந்து ஏறும்போது யாரோ கீழே விழுந்துட்டாங்களாம், அதனால் வந்து அது பிளாக் பண்ணிவிட்டு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்களாம். அதனால தான் வாங்க போகலாமா? இங்கே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்க்குக்கு போய் நம்ம குழந்தைங்களை எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இங்கே குழந்தைங்களோட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். நம்ம லட்சுக்கும் வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, எங்கெல்லாம் போகிறீங்களோ ஃபோட்டோ எடுத்து மாட்ட சொல்லி. இந்த அதிசயத்தையும் நாங்கள் மாட்டி வைக்க போகிறோம். அதையும் நாங்கள் வீடியோவில் கூடி சீக்கிரம் போடுறோம். இங்கே பார்த்தீங்களா என்னவோ தனித்தனியாக ரூம் இருக்க மாதிரி அங்கங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அதில் தான் நம்ம குழந்தை சுஜன் உட்காந்துட்டு இருக்கான் பாருங்கள், பேக் சைட் தெரியுது பாருங்கள். அவர் பார்த்தீங்களா தனியாக உட்காந்துட்ருக்காரு, ஜாலியாக ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. நம்மளுமே வந்து கண்டிப்பாக டெல்லி வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். போகலாமா? வாங்க. என்னங்க அதாங்க ஒரே பிரச்சனையாகுது. ஏற்கனவே நம்ம ரொம்பவே வந்து கலரு, இதில் வேறு இந்த வெயிலில் வந்தால் இன்னும் கலர் ஆகிடுவேன் நான். ஆனால் இங்கே ஒரு விஷயமா, டெல்லியில் இருக்கிறவங்க வெள்ளையாகிடுவாங்களாம். ஏன்னு கேட்டால் இந்த ஊர் தண்ணி அப்படியா, தண்ணியில் குளித்தா கண்டிப்பாக வெள்ளையாடுவாங்களாம். அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், 5 நாளில் கலராகி காட்டுறேன் அப்படின்ட்டு. அவ்வளோனா ரொம்ப அசிங்கமாகிடுமா. வாங்க போகலாம், அடுத்த பிளேஸ் போகலாம். ஓகே, நம்ம பார்த்த வரைக்கும் சுற்றினது வரைக்கும் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம். நல்லா ரீல்ஸ் எடுத்தோம், செம்ம ஜாலியாக இருந்தது. இதே மாதிரி இன்னொரு வாட்டி எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல, அதனால் வந்து இப்போவே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணுன்ட்டு. போகலாமா? அடுத்த பிளேஸ் என்னன்றதை பார்க்கலாம். அங்கே என்ன சர்ப்ரைஸ் இருக்கோ வாங்க போகலாம். போகலாம். இப்படி தானா? ஓகே, இது மட்டும்தான் அதிசயமாக இருக்குது. மற்றதெல்லாம் நம்ம மகாபலிபுரத்தில் அப்படியே கல்வெட்டுகள் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே எதுவுமே வந்து கட்டலை. என்னது இது? நீ கண்டுபிடிச்சியா? ஆமாம், பிரியாணி டே செஞ்சாரா அவர்? எப்படிலாம் மாத்திரம் பாருங்க, பயப்பல கம்பி கட்டுற கத்தெல்லாம் சொல்லுது. சரிப்பா, கண்ணாடி போடுப்பா. கண்ணாடி போட்டு எப்படி இருக்க பார்க்கலாம். கண்ணாடி போடுப்பா நீ. என்ன 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 சுற்றி போடுறாரா மாஸ்? பாப்பா எப்பா நீ என் கூட வந்தால் எனக்கு கொஞ்சம் கெத்தாக இருக்கும் பாப்பா. அப்படி தான் கூப்பிட்டு போனோம். இப்போ நீ வந்தால் என் கூட கெத்தாக இருக்கும் வாப்பா. உங்கள் அப்பா வந்தால் கூட அந்த கெத்து இருக்காதுப்பா. பார்த்தீங்களா சிற்பிக்குள்ளேருந்து முத்து வரும்னு வாங்க. பார்த்தீங்களா, நான் தான் சிற்பி. 2 முத்து சும்மா நச்சு நச்சுன்னு இருக்கு பாருங்க. குழந்தைங்கள சொன்னேன் பார்த்தீங்களா, மாடல் கேர்ள், ஃபாரின் கேர்ள். கண்ணாடி போடுமா நீ, கண்ணாடி போடுமா நீ, கெத்துமா நீ, மாஸ்மா நீ. ஏய் ஆனால் என்ன, இந்த முத்து வந்து வீட்டில் குளிக்க சொன்னோம்ல, அவங்களே குளித்தாங்க, என்னையே போல அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்திருக்காங்க. சரி பரவாயில்ல வாங்க, அதுலேயும் ஒரு அழகு தான் குழந்தைங்க. பயங்கரமாக இருக்குல்ல? இப்படி பார்க்கும்போது ஏதோ கோர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதான் வழி இல்லை, பூட்டி வச்சுருக்காங்க. இந்த கோவிலெல்லாம் பூட்டு போடுவாங்களா அந்த மாதிரி இருக்குல்ல கதவு. வாவ், அங்கே பாருங்களா கோர்ட்டு மாதிரி இருக்குது. கோர்ட்டு வாசலில் போய் நான் சொல்கிறதெல்லாம் உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு, அந்த வெயிலில் கூப்பிட்டு வந்து ஒரே மயக்கமாக இருக்குது, இன்னும் சாப்பாடு வாங்கி தரல. அந்த 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 ஸ்டார் இருக்கு, அங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? தோங்க லைட்டிங்லாம் போட்டு வச்சுருக்காங்க, தோ போட்டிருக்காங்க பாருங்க. ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? இங்கே வெளிச்சமா இல்லை, இங்கே வெளிச்சமாக இருக்குது. ஒருத்தரா செம்மையா இல்லை இந்த இடம். அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்களே, ஐயோ மறந்து போச்சே, இந்த ஜன்னல் ஓரத்துலேருந்து எட்டி பார்க்குறது அந்த மாதிரிலாம். பாருங்க வழி எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்குது, பார்க்கவே குகை மாதிரி இருக்குது. ஓகே, அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்களேன். நான் அப்படியே இந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறேன், அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி.